Hi everyone, வணக்கம். நான் சுபி ராகுல். நான் ஒரு ஸ்கின் கேர் பிளாகர். ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய நீங்கள் என்னோட சேனலில் பார்க்கலாம். அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் 2023. அதாவது நம்ம டிசம்பர் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வருஷம் ஜான்வரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் நான் நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணேன். சிலது எனக்கு ரொம்ப பிடிச்சது, சிலது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லேயே வாவ் இது ரொம்ப நல்லா வேலை செய்யுது, இதை கண்டிப்பாக திரும்பி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சில ப்ராடக்ட்ஸ் ரொம்ப அருமையாக வேலை செஞ்சுது. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் என்னென்ன பெஸ்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் 2023 மை டேக் அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன் நோ பர்டிகுலர் ஆர்டர், இந்த வருஷம் நான் யூஸ் பண்ணதுலேயே நிறைய தடவை இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலே போதும், இந்த என்டையர் ஸ்கின் கேர் ரொட்டீனையும் முடிச்சிடலாம், வேற ப்ராடக்ட்ஸோ சீரம்ஸோ எதுவுமே தேவையே இல்லை அப்படின்னு நான் நினச்சி நிறைய தடவை யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் இந்த பர்டிகுலர் டெர்மாகோ சன்ஸ்கிரீன் ஜெல். ஸோ இது மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் நிறைய தடவை நான் ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இது மட்டுமே அப்ளை பண்ணிட்டுலாம் வெளியில் போயிருக்கேன். சீரமோ மாய்ஸ்சரைசரோ அந்த மாதிரி வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் இது மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டில் எனக்கு இது ரொம்ப ப்ரெசன்டபிளான ஒரு லுக்கு, ஒரு பிரைட்னஸ் அண்ட் அந்த ஒரு ஹைட்ரேட்டடான ஒரு லுக், ஒரு மாய்ஸ்சரைசரே யூஸ் பண்ணாமல் ஆனால் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண மாதிரியான ஒரு ஃபினிஷ், ஒரு ஸ்மூத்னஸ் அண்ட் சன் ப்ரொடெக்ஷன் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக கொடுத்துச்சு. ஸோ நான் யூஸ் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இன் 2023 இதுதான். இதை கண்டிப்பாக மறுபடியும் ரீஸ்டாக் பண்ண தான் போகிறேன், மறுபடியும் வாங்க தான் போகிறேன். அந்த அளவுக்கு வர்த்தியான ப்ராடக்ட். அடுத்ததா ஃபேஸ் வாஷ். எல்லாருக்கும் எப்போவுமே வெறும் ஆயிலி ஸ்கின்னோ இல்லை வெறும் ட்ரை ஸ்கின்னோ இருக்காது. நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மாறி மாறி தான் இருக்கும். எனக்கு சில சமயம் எஸ்பெஷலி சம்மர் சீசன்லலாம் ஸ்கின் பயங்கர ஆயிலியாக இருக்கும், நிறைய ஓப்பன் போர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆக குளிர் வர வர பயங்கரமாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும், இழுக்க ஆரம்பிச்சிரும் ஃபேஸ் வாஷ் பண்ணதுமே. ஸோ அப்படி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நான் 2 ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணேன் இந்த இயர். அந்த ரெண்டுமே அமேசிங்கான ஒரு ஹிட்னு சொல்லலாம் எனக்கு பர்டிகுலர்லி. ஸோ நம்பர் 1 வந்து நேச்சர் டெர்மாவோட இந்த ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். இதை நான் நிறைய வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எஸ்பெஷலி ஆயிலி ஸ்கின் டோன் உள்ளவங்களுக்கு, ரொம்ப டல்லாக இருக்குது என் ஸ்கின், ஆயிலியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணும்போது யூ கெட் அ வெரி பிரைட்டர் ஸ்கின். அதே மாதிரி ரொம்ப ஆயிலியாலாம் இல்லாமல் ஸ்குவீக்கி கிளீனாக ஆக்கிரும். பட் உங்களோட நேச்சுரல் ஆயிலை ஸ்ட்ரிப் பண்ணவே பண்ணாது உங்கள் ஸ்கின்ல இருந்து. பர்சனலி இது எனக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைன்ஸ் இன் 2023 அப்படின்னு சொல்லலாம். இந்த நேச்சர் டெர்மாவோட எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஃபோமிங் கிளென்சர் இது நான் எப்போ யூஸ் பண்ணாலும் என் முகம் ரொம்ப பிரைட்டாக ஆகிறத நான் நோட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப ட்ரையா ஆக்காம பட் ஆயிலியான ஸ்கின்ல இருந்து தேவையான அளவு ஆயிலை ரிமூவ் பண்ணியிருக்கு இது. சிமிலர்லி செட்டாஃபிலோட இந்த க்ரீமி கிளென்சர் இந்த வின்டர் சீசன் ஃபுல்லாக நான் இதை தான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இது கொஞ்சம் கூட லேதரப்பே ஆகாது, இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். இதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இது ஃபோம் ஆகுமோ இது கொஞ்சம் கூட ஃபோமே ஆகாது. அண்ட் உங்கள் ஸ்கின்ல நிஜமாவே நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற டவுட் வர்ற அளவுக்கு இது வேலை செய்யும். பட் ஆஃப்டர் யூ கிளென்ஸ் யுவர் ஃபேஸ் உங்களோட ஸ்கின் அவ்வளோ ஹைட்ரேட்டடாக இருக்கும், ஆனால் ரொம்ப க்ளீனாகவும் இருக்கும். ஸோ ஃபேஸ் வாஷில் இதுதான் பெஸ்ட்டுன்னு இல்லாமல் ஐ வுட் சே இந்த ரெண்டுமே 2023 நான் யூஸ் பண்ணதுலேயே பெஸ்ட் ஃபேஸ் வாஷ். ப்ளம்மோட இந்த ரைஸ் வாட்டர் அண்ட் நயாசைனமைட் மாய்ஸ்சரைசர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைண்ட் இன் 2023. பிகினிங்கில் நான் வேறு சில மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அல்ட்ரா லைட் வெயிட்டாக ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்கிற மாதிரி. அண்ட் தே வர் டூயிங் அ கிரேட் ஜாப். பட் இது வந்து இந்த இயர் மிடில் தான் நான் ஐ காட் டு நோ அபவுட் திஸ் அண்ட் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் திஸ் வாஸ் அ கேம் சேஞ்சர். பயங்கரமாக ஹைட்ரேட் பண்ணுது அப்படின்னாலும் நம்மளோட ஸ்கின்னை இன்ஸ்டன்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது. ஸோ தட் இஸ் வாட் வி வாண்ட் ஃப்ரம் அ மாய்ஸ்சரைசர். எஸ்பெஷலி டே டைமில் நம்ம அல்ட்ரா லைட் வெயிட்டாக இருக்கணும், கிரீஸியாக இருக்கக்கூடாது, ரொம்ப நேரத்துக்கு ஹைட்ரேட்டிங்காக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சாலும் ரொம்ப டல்லான லுக்கெல்லாம் கொடுக்காம பார்த்ததும் பளிச்சுன்னு ஒரு ப்ரெசென்டபிள் லுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம்ல ஃபார் டே டைம். திஸ் கேவ் தட் எக்ஸாக்ட்லி. டே டைம்க்கு ஏற்ற அல்ட்ரா லைட் வெயிட் ஹைட்ரேட்டிங் ஒரு பிரைட்னஸ் கொடுக்குற மாய்ஸ்சரைசர்னா திஸ் இஸ் இட். அடுத்ததா சுகந்தாவோட இந்த ஸ்குவாலன் செரமைட் மாய்ஸ்சரைசர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைன்ஸ் இன் 2023. இது நான் லாஸ்ட் 3-4 மந்த்ஸாக தான் நிறைய இடத்துல இதை பற்றி பார்த்துட்டு டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணணும்னு சொல்லி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் யூ ஓன்ட் பிலீவ் மீ, பிகினிங்ல இது நான் ரொம்ப திக்கான க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்கு, நைட் டைம் மட்டும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் எடுத்து வச்சிருந்தேன். பட் வின்டர் வர வர இதை நான் டே டைமும் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதோட எஃபெக்ட் இருக்கும்ல, அதாவது ஃபினிஷிங் எஃபெக்ட் இருக்கும்ல ஆஃப்டர் யூ யூஸ், அதுவும் ரொம்பவே ஒரு க்ளோயியான பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபினிஷர் கொடுக்குது, பிளம்ப்டு ஒரு லுக்கு கொடுக்குது. அண்ட் லாங் ரன்ல நம்மளோட ஸ்கின்னும் ரொம்ப காம் டவுன் ஆகி ரொம்ப எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ற மாதிரியா இல்லாம, சென்சிட்டிவா இல்லாம ரொம்ப அழகா ஒரு காமான ஒரு ஸ்கின் நம்மளுக்கு கிடைக்குது. மாய்ஸ்சரைசர்ஸ்ல தீஸ் டூ வேர் தி பெஸ்ட் திஸ் இயர். அண்ட் நான் நிறைய யூஸ் பண்ண மாய்ஸ்சரைசர் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இது, அதுக்கு அடுத்து இது, இந்த ரெண்டுமே தி பெஸ்ட். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்தா நிச்சயமா இதை ட்ரை பண்ணுங்க, அண்ட் ஆயிலி ஸ்கின் இருந்தா இதை ட்ரை பண்ணுங்க. தீஸ் டூ ஆர் ரியலி குட்.
சீரம்ஸ்ல எஸ்பெஷலி விட்டமின் சி சீரம்ஸ்ல திஸ் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட். இது கிட்டத்தட்ட நான் 3-4 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் அப்பப்போ விட்டுட்டு வேற பிராண்டோட விட்டமின் சி சீரம் ட்ரை பண்ணுவேன். மறுபடியும் இல்லை இது ஸ்டிக்கியா இருக்கு, இது டல்லான ஒரு லுக்கு கொடுக்குது, வேணாம்னு சொல்லி மறுபடியும் இதுக்கே வருவேன். திரும்பி வேற பிராண்ட் யூஸ் பண்ணுவேன். இப்படி வெளியில போயிட்டு வந்திருக்கேன். பட் திஸ் ஹஸ் பீன் அ கான்ஸ்டன்ட் ஃபார் லைக் 3 to 4 years. அண்ட் எவ்வளோ பாட்டில்ஸ் முடிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது, அவ்வளோ அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எதனால அப்படி திருப்பி இதுக்கே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, இது கொடுக்குற ஒரு க்ளோ, இது கொடுக்குற ஒரு பிரைட்னஸ், இது கொடுக்குற அந்த ஒரு பிளம்பான லுக்கு வேற எந்த விட்டமின் சி சீரமே எனக்கு கொடுத்தது கிடையாது ஹானஸ்ட்லி. அண்ட் இது எல்லாருக்கும் செட் ஆகுமானும் எனக்கு தெரியல. ஏன்னா சில பேர் இதை யூஸ் பண்ணா எனக்கு கொஞ்சம் மைல்டா ஒரு டிங்லிங் சென்சேஷன் இருக்கு, இரிட்டேட் ஆகுது அப்படின்னு எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. பட் பர்சனலி எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாம எப்பவுமே ஒரு க்ளோயிங் ஒரு ஃபினிஷும் ஒரு பிரைட்னஸ் டு மை ஃபேஸும் கொடுத்துருக்கு. சிமிலர்லி பிளம்மோட இந்த நயாசைனமைட் சீரம் உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு, பிக்மெண்டேஷன் மார்க்ஸ் நிறைய இருக்கு, நிறைய பிளெமிஷஸ் உங்க ஸ்கின்ல வந்து அங்கங்க அன்ஈவன் டெக்ஸ்சரோ இல்ல பழைய ஆக்னே ஸ்கார்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட் நயாசைனமைட் சீரம். இதுல நான் முன்னாடி ஆர்டினரியோட நயாசைனமைட் சீரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சேஞ்ச் அண்ட் சி இது எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு. பட் ஐ வுட் சே திஸ் இஸ் ஈக்குவலி குட் டு ஆர்டினரி. அண்ட் பிகினிங்ல இது கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கு, இதை விட அது பெட்டரா இருக்கும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சிருக்கேன். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இது ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ண போறேன். இது யூஸ் பண்ணதுல ஒன் திங் ஐ காட் டு நோ இஸ் கன்சிஸ்டண்டா யூஸ் பண்ணும்போது இது கொடுக்குற ரிசல்ட்ஸ் ஆர் அமேசிங். அண்ட் நிறைய பேருக்கு இன்னமுமே மார்னிங் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுமா, நைட் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுமாலாம் டவுட்டா இருக்கு. லெட் மீ ஜஸ்ட் கிளாரிஃபை தட் மார்னிங் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது த்ரூ அவுட் தி டே வர என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கிட்ட இருந்து உங்களோட ஸ்கின்னை பாதுகாக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கிட்ட இருந்து த்ரூ அவுட் தி டே உங்க ஸ்கின்னை பாதுகாக்கும். அண்ட் இதை நீங்க உங்க சன்ஸ்கிரீனுக்கு அடியில போடும்போது அந்த சன்ஸ்கிரீன் இன்னும் கூட அருமையா வேலை செய்யும். அண்ட் இந்த நயாசைனமைட் சீரம் நீங்க நைட் டைம் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் கோயிங் டு ஒர்க் அமேசிங்லி வித் யோர் நீங்க ரெட்டினாலோட இல்ல வேற எந்த ஆக்டிவ்ஸோட யூஸ் பண்ணாலும் திஸ் இஸ் கோயிங் டு ஒர்க் அமேசிங்லி. சீரம்ஸை பொறுத்த வரைக்கும் வாவோட இந்த விட்டமின் சி சீரமும் பிளம்மோட இந்த நயாசைனமைட் சீரமும் தே வேர் தி பெஸ்ட். அண்ட் எக்கச்சக்கமான சீரம்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. டிரானிக்ஸாமிக் சீரம், அசலைக் சீரம், கோஜிக் ஆசிட் சீரம் என்னென்னவோ இருக்கு. பட் எல்லாமே நம்மளுக்கு தேவையா அப்படின்னா இல்லைங்க. ஸ்டார்ட் வித் தி பேசிக் திங் லைக் விட்டமின் சி, நயாசைனமைட். இந்த ரெண்டும் இருந்தாலே முக்கால்வாசி ப்ராப்ளம் கிளியர் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறமா உங்களோட கன்சர்ன்ஸை பேஸ் பண்ணி டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கேட்டுட்டு நீங்க வேற ஸ்பெசிபிக் சீரம்ஸ்க்கு போகலாம். லாஸ்டா அண்டர் ஐ ஜெல். நிறைய நல்ல பிராண்ட்ஸ்ல நல்ல குவாலிட்டியான அண்டர் ஐ ஜெல்ஸ் இருக்கு. அண்ட் தே ஆல் அட்ரஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கின் கன்சர்ன்ஸ். அதாவது சில பேருக்கு கண்ணுக்கு கீழே வர சுருக்கங்களை அட்ரஸ் பண்றதுக்கு ரெட்டினால் பேஸ்ட் ஐ கிரீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, விச் இஸ் குட். அண்ட் சில பேர் பஃபி ஐஸ் சரி பண்றதுக்கு அதுக்கேற்ற அண்டர் ஐ ஜெல் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தேர் ஆர் சோ மெனி அண்டர் ஐ ஜெல்ஸ். அண்ட் நானுமே நிறைய அண்டர் ஐ ஜெல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அவுட் ஆஃப் ஆல் ஆஃப் தட் இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட். இந்த வருஷம் நான் கண்டுபிடிச்ச ஒரு பிராண்டுன்னு சொல்லலாம். இப்போ சில மாசங்களா தான் இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மிஞ்சி போனா 6 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷியோர் 5 months 6 months ஆன. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்டர் ஐ ஜெல் நான் யூஸ் பண்ணதுலே. அண்ட் 2023யோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைண்டிங்ஸ் எனக்கு பர்சனலி இந்த அண்டர் ஐ ஜெல் தான். ஸோ இது நம்ம பஃபி ஐஸ் இருக்கும்ல, காலைல எந்திரிக்கும் போதே ஒரு வீக்கத்தோட எந்திரிப்போம்ல, அந்த வீக்கத்தை சரி பண்றதுக்கு, இன்ஸ்டன்டா ஒரு எனர்ஜைஸ்டு ஒரு ரிஃப்ரெஷ்டு ஒரு லுக்கை கொடுக்கறதுக்கு நம்மளோட கண்ணுக்கு, அண்ட் ஒரு பிரைட்னஸ் கண்ணை சுத்தி இருக்கிற இந்த ஏரியா சென்சிட்டிவான லைட்டான இந்த ஏரியால ஒரு டார்க்னஸ் இருக்கும்ல, ஸோ அது எல்லாத்தையும் பிரைட்டன் பண்ணி பளிச்சுன்னு ஒரு ப்ரெசன்டபிளான லுக்கை கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இது ரொம்ப நல்லா வேலை செய்யுது. அண்ட் இதை நான் சஜஸ்ட் பண்ணி நிறைய பேர் வாங்கி இருந்தீங்க. அண்ட் அவங்க எல்லாருமே கீழே கமெண்ட்ஸ்ல அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட், இது செம்மையா வேலை செய்யுது அப்படின்னு, விச் மேக்ஸ் மீ ஈவன் மோர் ஹாப்பியர். இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது இந்த வருஷம் நான் தொடர்ந்து யூஸ் பண்ணி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கண்டிப்பா இதை மறுபடியும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கிற சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட எடிஷன் தான். தீஸ் வேர் தி பெஸ்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஃபார் மீ பர்சனலி இந்த 2023ல. நீங்க இந்த வருஷம் யூஸ் பண்ணதுலேயே உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட் எது உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு இந்த வருஷம் நீங்க யூஸ் பண்ணதுலேயே அப்படிங்கிறத கண்டிப்பா எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நான் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Subbi Rahul.